பறந்து போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சி நேற்று தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து வெளியே வந்து அவங்க பையனுக்கு இன்னும் பெட்டரான லைஃப்பை கொடுக்கணுன்ற போராட்டத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் ஆக்சுவலி அந்த பையனுக்கு என்ன தான் வேணுங்கிறத மறந்துடுறாங்க. ஆக்சுவலி அந்த பையனுக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துக்கான கதை. ஒர்க்கிங் பேரண்ட்ஸுக்கு ஒரு சிங்கிள் சைல்டு ஹெக்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலில் அந்த பையனோட வாழ்க்கை எவ்வளோ நரகமாக மாறுங்கிறத அந்த கேரக்டரை வச்சு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் கதை ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் அவனுக்கு என்னதான் வேணுங்கிறத அவன் அவங்க பேரண்ட்ஸுக்கு எப்படி புரிய வச்சான், எப்படி அவங்க பேரண்ட்ஸோட அட்டென்ஷனை சீக் பண்ணான் அப்படிங்கிறத வச்சு தான் கதையை நகர்த்துறாங்க. ஆனால் படம் ஆரம்பித்த ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளேயே ஹீரோ கேரக்டர் அதை ரியலைஸ் பண்ணிடுறாரு. ஈவன் அவங்க அம்மாவுமே, அந்த பையனோட அம்மாவுமே அதை ரியலைஸ் பண்ணிடுறாங்க, நம்ம பையனுக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கான ஒரு படங்கிறது ஒன்று இருக்குது. அதில் வேற ஏதாவது புதுசாக காட்ட போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. காட்சிகள் அந்த அடுத்து வர்ற 1.5 மணி நேரத்துக்குமான காட்சிகளும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கூட ஆக்சுவலி இந்த கதையில் வர்ற கேரக்டர்ஸ்க்கான ஒரு பர்பஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதை படம் ஆரம்பித்த ஒரு 1 ஹவருக்குள்ளே அட்டைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் இன்னும் ஒரு 1 ஹவர் 15 மினிட்ஸ் வந்து என்னதான் காட்சிகளை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தா கூட அதுக்கு பர்பஸ் எதுவும் இல்லையே. அதனாலே படம் முடிஞ்சும் கதை முடியாத ஒரு ஃபீலிங்கிறது இருக்குது. ஜென்ரலாக ஒரு நல்ல கதையை நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம், அது எவ்வளோ நல்லா இருந்தால் கூட அது எப்படி நம்ம முடிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது அது ஒரு நல்ல கதையா இல்லையா அப்படிங்கிறது. நம்ம எத்தனையோ படங்களை பார்த்துருப்போம். ஆரம்பத்தில் பெருசாக சொதப்பி உலட்டி எதுவும் இருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி ஆடியன்ஸை சென்டிமெண்டலாவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கிளைமேக்ஸ் மூலியமாக ஆடியன்ஸை திருப்திப்படுத்தி ஓடின படங்கள் நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் தாக்கலை, ஜென்ரலாக சொல்கிறேன். எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டாராக ஜாலியாக கலாச்சா கூட இந்த கேரக்டரை பொறுத்தவரை சின்ன சின்ன எமோஷன்ஸில் நம்ம நோட்டீஸ் பண்ணாத பல இடங்களில் ரொம்ப அழகாக மெச்சூராக அந்த கேரக்டருக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதை அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அந்த அம்மா கேரக்டர் பண்ணியிருந்தவங்கள நம்ம மலையாள சினிமாவில் பார்த்துருப்போம். இந்த கேரக்டருக்குமே அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இஸ் அ குட் பெர்ஃபார்மர். அதை ஆல்ரெடி சில மலையாள படங்களும் நம்ம பார்த்துருப்போம். இங்கேயுமே அந்த ரோலுக்கு அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு மலையாள ஆக்டர் படத்தில் வர்றாரு, அவருக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த சின்ன பையன் இன்னொரு சின்ன பையன் வருவான், அவன் ஒரு சின்ன பொண்ணு வரும், இப்படி இந்த ஸ்க்ரீனில் வர எல்லாருமே அவங்களுக்கான அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதில் டேரக்டர் பெருசாகவே வெற்றி பெற்றிருக்காரு. அது போக இயக்குனர் டெக்னிக்கலாக அந்த படத்தை கேரி பண்ணியிருந்த விதம் இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு ஒர்த்த வாட்சாக தான் மாற்றிருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த தேட்டரில் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல படம் தான், இன்னும் நல்லா முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு படம். அது என்னோட ஒப்பீனியன். படத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்து உங்களோட ஒப்பீனியனுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோன்னு சொல்லிக்கிறேன். பாய்.